ஓகே அண்ட் பாஸ், நம்ம பாத்தீங்கன்னா சென்னை பூட்டான் ரைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆன ஒடிசால பூரி ஜெகநாத் டெம்பிள் வந்து நம்ம பார்த்தாச்சு அண்ட் பாஸ். என்னால வந்து அந்த இடத்துல வந்து என்னால பேச முடியல. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்பவே டிராபிக், இதுல வந்து நாய்ஸ் பொல்யூஷன். நான் என்ன சொன்னாலும் வந்து கேட்க முடிய மாட்டேன். ஏன்னா இது வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஃபுல்லா வந்து இந்த கேமரா வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால பாத்தீங்கன்னா நான் அந்த பூரி ஜெகநாத் டெம்பிள்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்து கொஞ்சம் சவுண்ட் இல்லாம இருக்குதுன்றதுக்காக நான் வந்து இங்க எடுத்து நான் வந்து பேசியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிள் அது என்னன்றதை நான் உங்களுக்கு இதை சொல்றேன். என்ன கேட்டா இந்த கோயில் வந்து எதுக்காக இந்த இடத்துல கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா உள்ள பிடிக்கவே இல்லை. அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன் அங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்றது உங்களுக்கு சொல்ல போறான்னு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட ஹிஸ்டரி வந்து ஷார்ட்டா நீங்க பாப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து கேமராலாம் அலோ பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஷூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா நிறைய இந்த டோக்கன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கேயே நம்ம வந்து வச்சிடணும். அப்புறம் தான் வந்து நம்ம அங்கே நடந்து போனோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு சொல்லிட்டு நம்புறேன். அது நீங்களே பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பூரி ஜெகநாத் டெம்பிளோட ஹிஸ்டரியை இப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கிருஷ்ணா டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா எப்போ கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரியில் அப்போ இருந்த கிங்கான ஆனந்தவர்மா சோழ கங்கா தேவா அன்றவங்க தான் வந்து இது கட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு தமிழ் மன்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா ரத்தன் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த பூரி ஜெகநாத் டெம்பிளில். இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சிலைகளை பார்க்கவே முடியாது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இல்லை. நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா சிலைகளை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்பவே நல்லாவும் இருக்குது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிலை பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அது நீங்கள் வந்து நிறைய கோயிலில் வந்து நிறைய சாமிகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் அண்ணன் தம்பி தங்கச்சிக்காக கட்டியிருக்கிற ஒரு முதல் கோயில் வந்து இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் பாத்தீங்கன்னா காத்து வர எதிர் திசையில வந்து பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். நான் அது கூட செக் பண்ண, அந்த வீடியோ கூட நீங்க பாருங்க. கோயிலுக்கு மேல இருக்கிற ஒரு சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துக்கு மேல வந்து எந்த ஒரு பறவையும் வந்து பறக்காது, உக்காராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிளைட்டு வந்து மேல பறக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம வந்து நிழல் கூட அதுக்கு மேல பட்டு கீழே தரைக்கு படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் நான் அதை வந்து பார்த்தது இல்லை. அது நீங்களோட செக் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இங்க வந்து சாப்பாடெல்லாம் வந்து பாட்டில் தான் பண்ணுவாங்க. அது ஒரு பாட்டில் இல்லை, ஒரே வாட்டி 7 பாட்டில் வந்து பண்ணுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சாப்பாடு பண்ற ஒரு முறையே வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. 7 பாட்டும் வந்து ஒரே மாதிரி ஒரே ஹைட்ல வச்சுட்டு கீழே அடியில வந்து நெருப்பத்தை வைக்கிறாங்க. ஆனா வந்து கீழே ஃபர்ஸ்ட் வேகாம மேல இருக்கிற 7வது பாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வேகுமா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இந்த இடத்துல. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட இதயம் வந்து இந்த சிலைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பப்படுது இந்த பூரி ஜெகநாத் கோயில் டெம்பிள்ல. இருக்கிற அந்த 3 சிலையோட பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாதர், சுபத்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பலராமன் அப்படின்ற 3 சிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை பார்க்கலாம். அது வந்து அண்ணன் தம்பி தங்கச்சிக்காக ஒரு கோயில் வேற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு இந்த இடத்துல. அப்புறம் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் சேம்பர் இருக்கு. அதாவது திருவனந்தபுரம் கோயிலுக்கு கீழே இருக்கிற சேம்பர் மாதிரி இந்த இடத்துல கூட ஒரு சேம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேம்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பர் வந்து ஓன் பண்ணிருக்காங்களாம். அதுல பார்த்தீங்கன்னா கோல்டு அது இதெல்லாம் நிறைய இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து எண்ணிலே இருக்காங்களாம். அது எவ்வளோன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்றான்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து இந்த வீடியோல வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து இந்த டெம்பிளுக்குள்ள இருக்கிற ஒரு மர்மமான விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்குது. பட் நான் அது வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் எனக்கு வந்து அந்த டெம்பிளுக்குள்ளே போன அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டெம்பிளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மன்னர் வந்து இது கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலை தான் போனேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு கோயில் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கோயில். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே தான் இந்த ஒரு கோயில் கூட இருக்குது நிறைய பக்கம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு. ஆனா இங்க வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபோனு, லேப்டாப் இதெல்லாம் வந்து அலோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்கா, பான் மசாலா, இந்த பீடா இதெல்லாம் வந்து உள்ள வந்து போட்டு மென்னு அந்த கோயில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிற இடங்க எல்லாம் பக்கம் போட்டு துப்பி வச்சிருக்காங்க. இது இல்லாம நீங்க இந்த நார்த் இந்தியாவுக்கு நீங்க வரும்போதே நீங்க வந்து பாப்பீங்க இந்த பான்பரா காடெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃப்ளெக்ஸு பேனரெல்லாம் வச்சு
அப்படி ஆட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே பாருங்களேன், ஃபோனெல்லாம் அலோ இல்லை, ஆனால் இதெல்லாம் மட்டும் இந்த இடத்துல அலோ இருக்குது. இதே நம்பூரில் பார்த்தீங்கன்னா டொபேக்கோ இதெல்லாம் வந்து எதுவுமே அலோ பண்ணவே மாட்டாங்க, ஃபோனெல்லாம் கூட விட்டுருவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அலோ பண்ண மாட்டாங்க. கோயிலுக்குள்ளே யாருன்னா வந்து துப்புவாங்களா, நீங்களே சொல்லுங்கள். ஆனால் பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலில் எல்லா பக்கம் துப்புறாங்க. அதுவும் வந்து துப்புறதெல்லாம் யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பூசாரி இல்லைன்னா போலீஸ்காரங்க இல்லைன்னா அங்கே வேலை பண்ணுறவங்க, இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக பான் பராக் போட்டு போட்டு துப்புறாங்க. இது இல்லாமல் இங்கே வந்து சாப்பாடெல்லாம் ஃப்ரீயே இல்லைங்க. நீங்கள் வந்து அங்கே பார்க்கலாம். நீங்கள் நம்ம கோயிலோட என்ட்ராயின்தோஷம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போவோம், இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டது வந்து நம்ம வாங்குவோம். ஆனால் நீங்கள் அந்த கோயிலோட என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பானைங்க வச்சுன்னு உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திபன்னு சொல்லிட்டு ஓடின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற பக்கம் இருக்கும் வழி, பட் அவங்க வந்து அப்படி கூட போகலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி தான் வந்து திபதவன் போவாங்க. இது இல்லாமல் நம்ம கொஞ்சம் எதுனா மிஸ் ஆச்சுன்னா அந்த பானை நம்ம மேலே விஞ்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இதே இல்லாமல் கரெக்டாக எல்லாரும் எப்படி வராங்களோ இவங்க வந்து அப்படியே வந்துங்கிறாங்க. அதுவும் வந்து கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி எல்லா பானைங்களும் வந்து இங்கே வச்சுக்கின்னு சேல் பண்ணிக்கிறாங்க உள்ள. இது இல்லாமல் ஒவ்வொரு பானைங்க பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய், 700 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து இப்படி சேல் பண்ணுறாங்க. சாரி, பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி சேல் பண்ணிக்கிறாங்க. உள்ள வந்து ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் தான். ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருத்தருக்கு நீங்கள் வந்து 200 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். இதே நான் அங்கே போனதுனால பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம வந்து இதை சாப்பிடாம போனால் இருக்காதுன்றதுக்காக தான் நான் போய் அங்கே சாப்பிட்டேன். இல்லை நான் சாப்பிட்டே இருக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஒரே மாதிரி தான் சாப்பாடு பண்ணுவாங்க, ஒரே லிமிட்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மிச்சமும் ஆகாது, எல்லாருக்கும் வந்து அவ்வளோ பத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா சாப்பாடு வந்து உங்களுக்கு அங்கே ஃப்ரீ இல்லை, நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்களா? காசுக்கன்னா எப்படி அங்கே வந்து உங்களுக்கு சாப்பாடு மிச்சம் சொல்லுங்கள். இதே நீங்கள் தான் சாப்பாடு வந்து, ஆனால் அங்கே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க இது வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சாப்பாடு இல்லை. அங்கே உள்ளே போனால் உங்களுக்கு எதுவுமே ஃப்ரீ இல்லை, எல்லாமே காசு. அது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த எச்ச தூப்புறதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க கண் முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கூட எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இருக்கிற மொத்தம் போலீஸ்காரங்க வந்து அந்த கோயிலே இருக்கிறாங்க. ஏன்னா நான் இதை பார்த்துட்டு நான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூரி பீச்சுக்கு நான் போயிருந்தேன், அது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ ஜனங்க இருக்காங்க, அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து உள்ள இறங்குறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸும் இல்லை அங்கே என்ன ஏதோ ராபரி ஆச்சு, இது செயின் ஸ்நாச்சிங் ஆச்சு, இந்த மாதிரியெல்லாம் இது ஆச்சுன்னா எப்படி? அதுவும் எனக்கு இந்த கோயில் பிடிச்சிச்சு தான், பட் இந்த கோயிலை வந்து உள்ள இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து இதை உருவாக்கி ஒருத்தர் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அதை வந்து நீட்டாக வச்சுக்கலன்னா இவங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலனே இல்லாமல் போயிடும். ஏன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பர் இருக்குது, சீக்ரெட் சேம்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 டோர் இருக்குது. ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணாங்க, அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு இதெல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க, கோல்டு டைமண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் ஒன்று பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் போகாது, கோயிலுக்கு போகமானும் தெரியாது, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதாவது இதுக்கு வந்து இவங்க திறக்காம இருந்திருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அப்போ இருந்துங்க அதை வந்து சம்பாதிக்கிறது எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து இவங்க அதை எடுத்துன்னு வந்து இங்கே கீழே வச்சா இவங்க இது வந்து அசால்ட்டாக இதை ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிறது. அது நீங்கள் பாருங்கள், அப்படியே அது போக கொஞ்சம் கொஞ்சமாக அது காலியிடம் தவிர்த்து அது மக்களுக்கும் கிடைக்காது, அவங்களுக்கும் கிடைக்காது, இவங்களே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் கேரளாவில் கூட பாருங்களேன். அட்லீஸ்ட் அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அது வந்து இது வைக்கணும், மியூசியமில் எதனா வைக்கணும், இல்லை எதனா இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லணும் கணக்கு. அதெல்லாம் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க இவங்க. அப்படியே போக இவங்களே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அதை அப்படியே யாருமே கேட்காம அப்படியே விட்டுருவாங்க. யார் கேட்குறோம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துன்னு போகிறாங்க. இதே எதனா கேமரா ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அலோ ஆயிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து வெளிச்சம் போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீங்கள் யாருன்னா போனீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று பண்ணுங்கள். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து இந்த
பூரி ஜெகநாத் டெம்பிள் வந்து பார்த்தாச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2வது பிளேஸான ஒடிசால சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எப்படி இருக்குதோ தெரியல, பார்க்கலாம். கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பலாம். நம்ம வந்து நாளைக்கு வந்து போய் பார்க்க போகிறது கோனார்க் டெம்பிள். ஓகே பாஸ், எல்லாருக்குமே பாய்.